ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலிருந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போறோம். செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் இன் பேரலல். இது பார்க்க கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரியலாம், பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவலையப்படாதீங்க, இட்ஸ் கோனா பி வெரி ஈஸி. இனிமே நீங்க டிவி ரிமோட்டை பார்க்கும்போது இந்த கேள்வி உங்களுக்கு வரும். நீங்க யோசிச்சிருக்கீங்களா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற ரிமோட்ல 2 பேட்டரி போடுறோம், அதுவும் பாத்தீங்கன்னா பிளஸ்க்கு அப்புறம் மைனஸ் அப்படின்னு ஒரே டைரக்ஷன்ல அடுக்கி வச்ச மாதிரி போடுறோம். ஏன் அப்படி? ஒருவேளை உன்னை மாத்தி போட்டா ரிமோட் ஒர்க் ஆகுறது இல்ல. ஏன்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள் பிசிக்ஸ் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம 2-3 செல்ஸை கம்பைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் செல், ஒரே ஒரு செல்லோட 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு செல்லை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா அதை கம்பைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். ஃபர்ஸ்ட் இஎம்எஃப், அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். கேட்டதும் பேர்ல ஃபோர்ஸ்னு இருக்கு, ஆனா இது உண்மையில ஒரு ஃபோர்ஸே கிடையாது. இது என்னன்னா ஒரு செல்லோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு செல்லை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுகிட்ட இருக்கிற டோட்டல் எனர்ஜி, அதுகிட்ட இருக்கிற ஃபுல் பவர்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த விஷயம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், சின்ன ஆர். ஒரு செல்குள்ள கெமிக்கல்ஸ் இருக்கும்ல, அந்த எலக்ட்ரோலைட் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதுவே கொஞ்சம் தடுக்கும், ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. அந்த சின்ன தடை தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் இந்த ஹோல் டாபிக்கோட ஹீரோவே. V ஈக்குவல்ஸ் எப்சிலான் மைனஸ் IR. இங்க Vங்கிறது டெர்மினல் வோல்டேஜ். அதாவது நம்ம செல்ல ஒரு பல்ப்லையோ ரிமோட்லையோ போட்ட அப்புறம் அந்த பல்புக்கு கிடைக்கிற ஆக்சுவல் வோல்டேஜ். எப்சிலான் என்பது அந்த செல்லோட டோட்டல் பவர், ஃபுல் பொட்டென்ஷியல். ஆனா IR என்பது என்னன்னா அந்த சின்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படுற ஒரு சின்ன வோல்டேஜ் லாஸ். ஸோ டோட்டல் எனர்ஜில இருந்து அந்த சின்ன லாஸ் போயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்றது கிடைக்கிற ஃபைனல் வோல்டேஜ் தான் V. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காம்பினேஷனுக்குள்ள போகலாம். செல்ஸ் இன் சீரீஸ். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு தெரியுமா? டோட்டல் வோல்டேஜை அதிகமாக்குறது. உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வேணும்னா செல்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இங்க பாருங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட் சீரீஸ் கனெக்ஷன். ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு கம்பார்ட்மெண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி. பாத்தீங்கன்னா ஒரு செல்லோட நெகட்டிவ் டெர்மினலை அடுத்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல அடுத்தடுத்து. இதுதான் சீரீஸ். இதோட டெரிவேஷனை பார்த்து பயந்துராதீங்க, ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஸ்டெப் 1, முதல் செல்லோட வோல்டேஜ் என்ன? நம்ம படிச்ச அதே ஹீரோ ஃபார்முலா தான். VAB is equal to epsilon1 minus IR1. ஓகேவா? ஸ்டெப் 2, அடுத்த ரெண்டாவது செல்லோட வோல்டேஜ் என்ன? அகைன் அதே ஃபார்முலா, VBC is equal to epsilon2 minus IR2. இப்போ டோட்டல் வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள். ஸ்டெப் 3, ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. VAC is equal to VAB plus VBC. ஸோ 2 பேரையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? VAC ஈக்குவல்ஸ் epsilon1 plus epsilon2 minus I times R1 plus R2. ஹே, இந்த ஃபார்முலாவை நல்லா பாத்தீங்களா? இதை நம்ம சிங்கிள் செல்லோட ஹீரோ ஃபார்முலா V ஈக்குவல்ஸ் எப்சிலான் மைனஸ் IR மாதிரியே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? 2 சின்ன செல்ல சீரீஸ்ல சேர்த்தா அது ஒரே பெரிய செல் மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போ எக்ஸாம்க்கு தேவையான ஃபைனல் ஃபார்முலா என்ன? சீரீஸ் கனெக்ஷன்ல டோட்டல் EMF, அதாவது ஈக்குவலண்ட் EMF, எப்சிலான் EQ, 2 EMFஸையும் சிம்பிளா ஆட் பண்ணணும். ஸோ எப்சிலான் EQ இஸ் ஈக்குவல் டு epsilon1 plus epsilon2. அதே மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் REQ, 2 ரெசிஸ்டன்ஸையும் சிம்பிளா ஆட் பண்ணணும். REQ இஸ் ஈக்குவல் டு R1 plus R2. இவ்வளவுதான், ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். இப்போ எக்ஸாம்ல நம்ம சரியா கவனிக்கலானா மாட்டி விடுற ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நம்ம எப்பவும் கரெக்டா பிளஸ் மைனஸ்னு கனெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம தெரியாம ஒரு செல்ல மட்டும் திருப்பி பிளஸ் மைனஸ் பிளஸ்னு கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். கரெக்ட் கனெக்ஷன்ல 2 EMFும் ஒரே டீம் மாதிரி, ஸோ அவங்க பவர் ஆட் ஆகும். எப்சிலான் EQ இஸ் ஈக்குவல் டு epsilon1 plus epsilon2. ஆனா ஒரு செல்லை நீங்க ரிவர்ஸ் பண்ணா அந்த செல் இன்னொரு செல்லை அப்போஸ் பண்ணும். ஸோ டோட்டல்ல இருந்து அந்த EMFஐ சப்ராக்ட் பண்ணணும். அப்போ எப்சிலான் EQ இஸ் ஈக்குவல் டு epsilon1 minus epsilon2. இதுதான் நம்ம ரிமோட்ல பேட்டரியை திருப்பி போட்டா நடக்கிறது. வோல்டேஜ் ஆட் ஆகிறதுக்கு பதிலா கேன்சல் ஆயிடும், அதனால ரிமோட் ஒர்க் ஆகிறது இல்ல. இந்த பாயிண்ட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சீரீஸை பத்தி தெளிவா பார்த்துட்டோம். அடுத்த காம்பினேஷனுக்கு போலாம். செல்ஸ் இன் பேரலல். இங்க செல்ஸை பக்கத்துல சைட் பை சைட் கனெக்ட் பண்ணுவோம். இதோட பர்பஸ் என்னன்னா, வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றது இல்ல, ஆனா கரண்ட் சப்ளையை அதிகமாக்குறதுக்கும் இல்லனா பேட்டரியோட லைஃபை நீட்டிக்க வைக்க. சோ அதிகமா கரண்ட் தேவைனா நம்ம பேரலல் யூஸ் பண்ணுவோம்.
இதோட லாஜிக் சீரிஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்க என்ன நடக்கும்னா, ஸ்டெப் 1 டோட்டல் கரண்ட் I வரும்போது அது ரெண்டு வழியா பிரியும், I1 and I2. So I equal to I1 plus I2. ஸ்டெப் 2 ஆனா ரெண்டு செல்லுக்கும் நடுவுல இருக்கிற வோல்டேஜ் V ஒரே மாதிரி சேமா இருக்கும். இதுதான் parallelோட கோல்டன் ரூல். ஸ்டெப் 3 இப்போ நம்ம பேஸ் ஃபார்முலாவை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ எக்ஸாமுக்கு தேவையான ஃபைனல் ஃபார்முலாஸ் இங்க இருக்கு. பேரலல்ல ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா நம்ம 10th ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் படிச்சோம்ல, அதே தான் 1/Req is equal to 1/R1 plus 1/R2. ஆனா ஈக்குவலண்ட் EMF கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதோட ஃபார்முலா εEQ/Req is equal to epsilon 1/R1 plus epsilon 2/R2. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ சீரீஸ் பேரலல் ரெண்டு ஃபார்முலாஸும் தெரியும். ஆனா எதுக்கு ரெண்டு விதமான கனெக்ஷன், எதை எங்க யூஸ் பண்றது, அதை இப்போ பார்க்கலாம். வை திஸ் மேட்டர்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கான்செப்ட் நல்லா மனசுல பதியும். இந்த டேபிள பாருங்க, எல்லாமே தெளிவா புரியும். சீரிஸோட கோல் என்ன? வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றது. பேரலலோட கோல் கரண்ட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது. ஃபார்முலாஸை சமரைஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிவி ரிமோட், ஃப்ளாஷ் லைட்லலாம் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் தான் யூஸ் பண்றோம். ஒரு 1.5V பேட்டரி பத்தாதுன்னா ரெண்டு சேர்த்து 3V ஆக்குறோம். ஆனா ஒரு கார் பேட்டரியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு ரொம்ப அதிகமா கரண்ட் தேவைப்படும். அப்போ நம்ம parallel கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரி, நம்ம இப்போ இந்த டாபிக்கோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்றப்போ எல்லா முக்கியமான ஃபார்முலாஸையும் ஒரே இடத்துல குயிக்கா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ விஷயங்கள் இதுதான். சிங்கிள் செல்னா V is equal to E minus IR. சீரிஸ் கனெக்ஷன்னா EMFும் ரெசிஸ்டன்ஸும் சிம்பிளா ஆட் ஆகும். parallel கனெக்ஷன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணணும் அண்ட் EMFக்கு அந்த ஸ்பெஷல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமா, சீரிஸ்ல ஒரு செல் ரிவர்ஸ் ஆனா அதோடைய EMFஐ சப்ட்ராக்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஸ் அண்ட் சீரிஸ் அண்ட் parallel டாபிக் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும்னு நம்புறேன். இந்த ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை வச்சு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல நல்லா பண்ணுவீங்க. பயமே தேவையில்லை. யூ கேன் டூ திஸ். ஆல் தி பெஸ்ட்.